ஹாய் வெல்கம் டு டீனாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸாக சேனலில் வரும். நீங்கள் ப்ரூச்சஸ் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது செல்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறதுக்கு செல் டைப்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கொஞ்சம் ஜமிக்கி மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமா லாங் பீடு, நெக்ஸ்ட்டு சுகர் பீடு. நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டை தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் கலரில், அப்படி இல்லைன்னா என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சிப்பி இருக்குல்ல, அந்த டைப்பில் தான் இருக்கும் இந்த செல். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீடில் நம்ம ஜர்தோசிலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாதாரண நார்மல் நீடிலில் யூஸ் பண்ணும்போது உள்ள பொடி நீடில், அந்த நல்ல சுகர் பீட், ஜர்தோசி எல்லாமே வர மாதிரி நீடில் இருக்கும். அந்த நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா டைப்பில் உள்ள எதுவுமே சுகர் பீடெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல்குள்ளே போகாது. அதனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த சின்ன நீடில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு செல் ஸ்டிச் பண்ணிவிட்டு, நம்ம மொத்தமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சும் ஃப்ளவரை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு செல், அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் சீக்வன்ஸ், ஃப்ளார் சீக்வன்ஸு, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு 5 ஷெல் எடுத்து ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக க்ளூ போட்டுட்டு, அந்த நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா க்ளூ போட்டு அதை காய விட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும். நம்ம கூட 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி மீதி உள்ள 3 செல்லையும் வச்சு நம்ம ஃப்ளவர் டைப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 செல்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு ஹோலில் ஃப்ளவரை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்டரில் நான் ஒரு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அதுதான் பண்ணணும், இந்த ஃப்ளவர் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாரியோட கலரில் அந்த ஷெல் வாங்கிட்டு அதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ளவுஸோட கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதோட சென்டரில் இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்க இடத்துல ப்ளவுஸோட கலரும், நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரே ஒரு ஃப்ளவர் டைப்லேயோ இல்லைன்னா கொஞ்சம் வேறு ஃப்ளவர் அந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லைன்னா ஃப்ளவர் டைப்பில் இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருக்கும். இன்னொன்று அந்த சமிக்கிலேயே குட்டியாக ஒரு ஃப்ளவர் உண்டு. அந்த மாதிரி உள்ளது நீங்கள் சாரீ கலரில் வைக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 4 mm பீடு வைக்கிறேன். பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, நம்ம பீடு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹோல்குள்ளேயே திரும்ப ஊசியை விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் ஆகாது. ஹோலுக்கு வெளியில் தான் குத்தி எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா கூட 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த செல் யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த லாங் டியூப் பீடு 2 சைட்லேயும் 3 பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பீடு கூட ஒரு ஜமிக்கியும், அந்த ஜமிக்கி மேலே ஒரு சுகர் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த ஒர்க்லாம் நமக்கு ஆரி ஒர்க்கை விட சிம்பிளாக சீக்கிரமே முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த இதை ரூலர்னு சொல்லுவாங்க, லாங் டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீடை சேமாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்லேயும் 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஜமிக்கி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இந்த ரூலர்லேயே டேரெக்டாக ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம். நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதில் ஒரு ஜமிக்கியும் அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த சைடு 3, அந்த சைடு 3 இருக்கிற 2 பக்கமும் இருக்கிற 3 லாங் பீடுக்கு கீழேயும் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகான ஒரு ப்ரூச் கிடச்சிரும். இதை நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவில் 2 சைடும் சென்டரில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் அந்த பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிங்கிள் ஒரு சைடு தான் ஹாஃபாக பிரித்து ஹாஃப் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதில் நம்ம கீழே கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம். நிறைய மாடல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு மாடலும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.
சேனலில் வந்து தொடர்ந்து வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வரும். ப்ரூச்சஸோட மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் தேவைன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் இதே மாதிரி தான் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர்லாம் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.